இங்க பாரு, தீபிகா இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலனா நீ தான் அந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். அதை விட்டுட்டு அவளை வெளியில போக சொல்ற? மித்ரா எங்க போனா? ஆளையே காணோம். ஹலோ மித்ரா, எங்கம்மா இருக்க? ரொம்ப நேரமா வீட்ல உன் ஆளையே காணோம். நான் கோவிலுக்கு வந்திருக்கேம்மா. கோயிலுக்கா? என்கிட்ட கூட சொல்லாம எப்ப கோயிலுக்கு போன? இப்பதாம்மா வந்தேன். சரி சரி, சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வா. காலையில டிஃபன் கூட சாப்பிடாம போயிட்டேன்னு நினைக்கிறேன். சேர்ந்து சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க சாப்பிடுங்க. ஏன் மித்ரா? இனிமே நான் வீட்டுக்கு வரமாட்டேன். வரமாட்டியா? என்ன சொல்ற? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? அங்க தீபிகா நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் அங்க வரமாட்டேமா. மித்ரா, தீபிகாவை உனக்கு பிடிக்கலனா அவகிட்ட பேசாம இரு. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீ ஏன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ற? அம்மா, எனக்கு அவங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அவ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வினய் நல்லா இருந்தாரு. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. இன்னைக்கு அவளுக்காக என்னையே வெளியே போக சொல்லிட்டாரு. இவ்ளோ நாள் சகிச்சுட்டு தானே இருந்தம்மா. இனிமே என்னால முடியாது. ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். யார் வரணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஹலோ மித்ரா, மித்ரா. ஹலோ மித்ரா, எங்கம்மா இருக்க? இங்க கோவில்ல சாமி கும்பிட வந்தேன். சாமி கும்பிட வந்தியா? வாசுகி அம்மா நீ ஏதோ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க. ஆமாமா, அந்த வீட்ல இருக்க பிடிக்கல. அதான் வெளியே வந்துட்டேன். ஏய் மித்ரா, என்னடி இது? யோசிச்சுதான் பேசுறியா நீ? இத பாரு, நாங்களே பாத்திருந்தா கூட உனக்கு அவங்கள மாதிரி மாமனார் மாமியார் கிடைச்சிருக்க மாட்டாங்கடி. என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் அப்படி சொல்லிடாத. சாமி கும்பிட்டது போதும், நீ முதல்ல வீட்டுக்கு போற வழிய பாரு. முடியாதுமா. அந்த தீபிகா வீட்ல இருக்கிற வரைக்கும் நீ இல்ல யார் வந்து சொன்னாலும் நான் போக மாட்டேன். மித்ரா, ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? இத பாரு, சொன்னா புரிஞ்சுக்கோ. மாசமா இருந்துகிட்டு வெளியில இப்படி தனியாலாம் போக கூடாதுமா. வீட்டுக்கு போடி. அம்மா, நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்லு, நான் இப்பவே வரேன். அத விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போன்னு சொல்லாத. என்னால முடியாது. மா, அந்த தீபிகா வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் என்னால அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. புரிஞ்சுக்கோ. வெய் போன. மித்ரா,
வினய், மித்ரா கோயிலுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போய் கூட்டிட்டு வந்திருப்பா. மா, தனியா போனவங்களுக்கு தனியா திரும்பி வர தெரியாதா? நீ போய் வேலைய பாருமா. வினய், மித்ரா வயித்து புள்ளக்காரி. அவளை தனியா அனுப்புனதே தப்பு. போ, போய் அவளை பத்திரமா கூட்டிட்டு வா. அம்மா, யார் அவளை கோயிலுக்கு அனுப்பி வச்சது? நீ அனுப்பி வச்சியா இல்ல நான் தான் அனுப்பி வச்சனா? அவளா கோச்சிட்டு போய் உட்காந்ததுக்கு நாம என்னமா பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் போனா அவளே திரும்பி வந்துருவா. நீ போமா. வினய், நான் அவகிட்ட போன்ல பேசிட்டேன். அவ திரும்பி வர முடியாத அளவுக்கு பிடிவாதமா இருக்கா. நீ போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா. மா, என்னால முடியாதுமா. வேணா நீ போய் கூட்டு வரியா? நானா வினய் மித்ராவை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்ன? நீதானே சொன்ன. நான் சொன்னா உடனே வீட்டை விட்டு அவ வெளில போயிடுவாளா? மா, எல்லாம் உன்னை சொல்லுமா. நீயும் உன் புருஷனும் அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல, அதனாலதான் அவ இவ்வளவு பண்ணிட்டு இருக்கா. வினய், எப்படிரா இப்படியெல்லாம் பேச கத்துக்கிட்ட? மித்ரா உன் பொண்டாட்டிடா. உன் வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடாம என்ன பண்ண சொல்ற? ஆமா, என் வாரிசு. என்ன வினய் யோசிக்கிற? மித்ரா கிட்ட போய் என்ன சொல்லி கூட்டிட்டு வரலானா? அவ தீபிகா இந்த வீட்டை விட்டு போனாதான் திரும்ப வருவேன்னு சொல்றா. நீ போய் அவ முன்னாடி நின்னா கண்டிப்பா கிளம்பி வந்துருவா. போ. அவ கோவமா பேசினானா பதிலுக்கு நீ கோவமா பேசாம பக்குவமா பேசு. போ வினய். மா, நான் எதுக்குமா அவகிட்ட போய் கெஞ்சணும்? வந்தா வரா, வராட்டினா போறா. அவ சொன்னாங்கிறதுக்காகலாம் என் ஃப்ரெண்ட் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியாது. ஆமா, நான் உன்னை கேக்குறேன், இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு அவ யாருமா? டேய், வாய மூடுறா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. உன் பொண்டாட்டி உன் வாரிச வயித்துல சுமந்துக்கிட்டு தெருவுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. போய் கூட்டிட்டு வாடான்னா இங்க உட்கார்ந்து திமிரா பதில் சொல்லிட்டு இருக்க. இப்ப நீ போய் மித்ராவை கூட்டிட்டு வரலனா என்ன நீ மனுஷியாவே பார்க்க முடியாது வினய். ஒழுங்கு மரியாதையா போய் கூட்டிட்டு வந்துரு. மா, ஏய், என்ன டிராமா பண்றியா? யாரு யாரு டிராமா பண்றது? நானா? பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப வந்து நான் டிராமா பண்றேன்னு சொல்றீங்க? கோச்சிட்டு போனா அப்படியே போயிட வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு நான் கோயில்ல இருக்கேன்னு சொல்றேன்? நான் உங்ககிட்ட சொன்னேனா? என்கிட்ட சொல்லல, ஆனா அம்மா கிட்ட சொன்னல. ஏன்னா என்கிட்ட சொன்னா உனக்கு வேலைக்கு ஆகாது. அதான் எங்க அடிச்சா வேலைக்கு ஆகுமோ அங்க போய் சொல்லிருக்க. அப்புறம் இதெல்லாம் டிராமான்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். தீபிகா வீட்டை விட்டு போயிட்டாளா? அவ எதுக்கு போகணும்? அப்ப நான் வரமாட்டேன். தீபிகா வெளிய போனதா நான் வருவேன்னு அம்மா கிட்டே சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ சொல்றதுக்காகலாம் தீபிகாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியாது. அவ என்னோட ஃப்ரெண்டு. நான் தான் அவளை இன்வைட் பண்ணி தங்க வச்சிருக்கேன். ஆமா, அவளை வெளியில போன்னு சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? வேண்டாம் வினய், மறுபடியும் மறுபடியும் நான் யாரு யாருன்னு கேட்காதீங்க. எப்படி உங்களுக்கு இதை கேட்க மனசு வருது? நான் யாரா? இல்ல வினய், நீங்க தான் பேசுறீங்களா? அப்படி என்ன நான் உங்களுக்கு பிடிக்காம போயிட்டேன் சொல்லுங்க. ஏய், சும்மா நடிக்காத. உன் நடிப்பெல்லாம் இனிமே என்கிட்ட வேலைக்கு ஆகாது. நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளுங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் தான், மத்தவங்களுக்கு அது தெரிஞ்சிடும்.
உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, சொல்லுங்க நான் யாருங்க? நீங்க என்ன வெறுக்கிற அளவுக்கு அப்படி என்னங்க தப்பு பண்ண? சொல்லுங்க வினய். நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருப்பேன். ஏன் இவ்ளோ வெறுப்பு சுமந்துக்கிட்டு நான் வாழணும்? ஏன் நான் சொன்னதான் உனக்கு தெரியுமா? சொல்லு. ஆ? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியவே தெரியாது. யோசிச்சு பாரு, அப்ப எல்லாமே தெரியும். எனக்கு எதுவும் தெரியலங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியாதான் இருக்கேன். நீங்க தான் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பிரிச்சு பிரிச்சு பேசி ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னாதானங்க என்னால பதில் சொல்ல முடியும். இங்க பாரு, நீ ஏன் தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க? நீ வீட்டுக்கு வா, இல்ல வராம போ. அதை பத்தில எனக்கு எந்த கவலையும் கிடையாது. பாவம் அப்பா அம்மாவும் இன்னும் உன்னை நம்பிட்டு இருக்காங்க. அவங்க உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல வந்து இரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் தான். நீ யாரு, உன்னோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். இங்க பாரு, அதுக்கப்புறம் நீயே ஆசைப்பட்டாலும் அந்த வீட்டுல இருக்க முடியாது. அவங்கள உன்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. நான் தான் நீங்க சொல்ற மாதிரி நல்லவ கிடையாது, ஃப்ராடு. போலியா வேஷம் போட்டுதான் இங்க இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அதையே அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்றீங்க. உங்களுக்கு தான் நான் பண்ண தப்பெல்லாம் தெரியும்ல. போய் டாக்டர் கிட்டயும் வாசுகி அம்மா கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லுங்க, போங்க. அப்போ நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டதா சொல்லிட்டுமா? சொல்லிடுங்க. தேங்க்யூ. என்ன தீபிகா, இப்படி பொசுக்கு நம்ம வீட்டை விட்டு போயிட்டா? போய் தொலைட்டோம் ஆண்டி. சரியான டிராமா குயின் அவ. இந்த நாடகம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். அப்போ நீ ஜெயிச்சிட்டியா தீபிகா? மித்ராவை வீட்டை விட்டு அனுப்புறது தானே உன் திட்டம்? இல்ல ஆண்டி, அப்படி உறுதியா சொல்ல முடியாது. இந்த விஷயத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். யார் உள்ள யார் வெளியன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு வினய் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த வாசுகி ஆண்டி அவ்வளவு சீக்கிரம் அவளை வெளியே அனுப்ப விட மாட்டாங்கன்னு தோணுது. ஏய், ஐயோ தீபிகா, வாசகி எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அதுக்கெல்லாம் நிலையான புத்தியே இல்ல. அத தூண்டி விடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. இன்னைக்கு அவளை சப்போர்ட் பண்ணும், நாளைக்கு பரம எதிரி மாதிரி பேசும். நீ வினய் மட்டும் மனசு மாறாம பாத்துக்கோ, அது போதும். தீபிகா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நடக்க கூடாததெல்லாம் நடக்குதுமா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமேலாவது என் மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில நீ இருக்காத. ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி, நீங்களும் மித்ரா மாதிரி என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் வினயோட ஃப்ரெண்ட் ஆண்டி. மித்ரா தான் என்னையும் வினயும் தேவையில்லாம கனெக்ட் பண்ணி சந்தேகப்படுறானா? நீங்களுமா? அவ சந்தேகப்படுறானா? நாம தானே தீபிகா சரியா நடந்துக்கணும். ஆண்டி, நான் கரெக்டா தான் இருக்கேன். மித்ரா தான் தப்பா சந்தேகப்படுறா. நீங்க தான் அவகிட்ட எனக்கும் வினைக்கும் இடையில இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தானே எடுத்து சொல்லி வீணா சந்தேகப்படாதன்னு அட்வைஸ் பண்ணணும். என்ன ஆண்டி, நான் சொல்றது சரிதானே? ஆமாக்கா, எனக்கும் தீபிகா சொல்றதா சரின்னு தோணுது. மித்ரா கன்ஃபார்மா ஒண்ணும் சொல்லலையே, டவுட்டா தானே சொல்றா. அதையே நாம பெருசா எடுத்துக்கணும். அதுவும் இல்லாம அந்த மித்ரா யோகியதை என்னன்னு நமக்கு தெரியாதா? பொய் பித்தலாட்டம் அவளுக்கு இதெல்லாம் புதுசா என்ன?
சும்மா போட்ட விடுங்கக்கா. சனிய ஒழிஞ்சதுன்னு நாம அடுத்த வேலைய பாப்போம். வசந்தி, என்ன பேசிட்டு இருக்க? மித்ரா யாருன்னு தெரியுமா? அவ என் பையனுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? அசால்ட்டா போனா போகட்டும்னு சொல்ற? இது அவ வீடு. இந்த வீட்டை எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை மித்ராவுக்கும் இருக்கு. மித்ரா ஏன் மருமகள்? இந்த குடும்பத்தோட வாரிச சுமந்துட்டு இருக்கா. எனக்கு யார் வந்தாலும் ஏன் மருமக தான் முக்கியம். புரியுதா? தீபிகா, நீ ஹோட்டல்ல தங்கிக்கிறேன்னு தானே வந்த? நான் தானே உன்னை இங்க தங்க சொன்னேன். இப்ப நானே சொல்றேன், நீ போய் வெளியில தங்கிக்கோ. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. மா மா அது நடக்காதுமா. நான் இங்க இருக்கிற வரைக்கும் தீபிகா அந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டான். நானும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அம்மா, அவ யாரு என்னையும் தீபிகாவும் சந்தேகப்படுறதுக்கு? டேய், உன் பொண்டாட்டிடா அவ. யாருன்னு கேக்குற? மா, இங்க பாருமா, அவ சந்தேகப்படுறாளோ இல்லையோ அதை பத்தில எனக்கு எந்த கவலையும் கிடையாது. தீபிகா என்ன நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அவளை என்னால பாதியில திருப்பி அனுப்ப முடியாது. நான் போய் நேர்ல கூப்பிட்டது கூட கொஞ்சம் கூட மதிக்காம வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவ எதுக்குமா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்? வெளியில போனவ வெளியில போனதாவே இருக்கட்டும். வினய், என்னடா பேசுற? மித்ரா நம்ம குடும்பத்து வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அவ வெளியில நின்னு தவிக்கும் போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? பைத்தியம் பிடிச்சிருக்காடா உனக்கு? என்ன பண்றோன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? மா, நான் நல்லாதாமா இருக்கேன். நாம ஒண்ணு அவளை வெளியில போக சொல்லியே. போக விட்டு யாரும் வேடிக்கையும் பார்க்கல. நான் போய் கால்ல விழாத குறைய கெஞ்சி பார்த்துட்டேன். தீபிகா இந்த வீட்டை விட்டு வெளியில போனாதான் வருவேன்னு சொல்றவள என்னால என்னமா பண்ண முடியும்? அதுக்காக அப்படியே விட்டுருவியா? ஆண்டி, ஒரு நிமிஷம். நான் இந்த வீட்டை விட்டு போனா மித்ரா திரும்பி வந்துருவாள்ல? ஹே தீபிகா, அவளுக்காகலாம் நீ வெளியில போவனா, சரியா? இல்ல வினய், அம்மா சொல்றதுதான் சரி. நீயும் மித்ராவும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நானும் விரும்புறேன். என்னால உங்களுக்குள்ள பிரிவு வந்ததுன்னா நான் தான் விலகிக்கணும். இல்ல தீபிகா, பிரச்சனை நீ இல்ல. அது உனக்கும் எனக்கும் தெரியும் வினய். மித்ராக்கு தெரியாதே. அதுவும் இல்லாம ஆண்டி கூட மித்ரா சொல்றதுதான் நம்புறாங்க. இதுக்கு மேலயும் இங்க இருக்கிறது எனக்கு நல்லதா தெரியல வினய். நான் போறேன். தீபிகா ப்ளீஸ், மித்ராவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ அவசரப்படாத. வினய், மித்ராவுக்காக இல்லனாலும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்காக இத நான் பண்ணிதான் ஆகணும். மித்ராக்கு இந்த வீட்டுலதான் பிரசவம் நடக்கணும். என்ன தடுத்துறாத ப்ளீஸ். அம்மா, உனக்கு இப்ப சந்தோஷம் தானம்மா? வீட்டுக்கு வந்த கெஸ்ட கழுத்தை பிடிச்சு தள்ளுற மாதிரி அனுப்பிட்டீங்கல்ல. எனக்கு நம்ம குடும்பத்தை நினைச்சா அசிங்கமா இருக்குமா?
ஹலோ மித்ரா, தீபிகா கிளம்பிட்டா. நீ வீட்டுக்கு வாமா. என்னம்மா சொல்றீங்க? நிஜமா கிளம்பிட்டாளா? ஆமா மித்ரா, நீ சீக்கிரம் வா. வினய் அவ வெளிய போக ஒத்துக்கிட்டாரா? யார் சொன்னா என்ன? தீபிகா வெளியில போயிட்டால, நீ புறப்பட்டு வா. சரிம்மா, நான் வரேன்.